என் விழியே ஜேசுவை நீ பாரு, என் நாவே ஜேசுவின் புகழ் பாடு. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோமா? இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் ஜேசுவினுடைய உண்மையான பிரசன்னம், இந்த நற்கருணை வடிவிலே எங்கள் முன்னே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர், அவர் வல்லமையின் ஆண்டவர், அவர் வாழ்வு தருகின்ற ஆண்டவர் அவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான உடைந்த நிலைகளோடு நொறுங்குண்ட உள்ளங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அரவணைத்து தேற்றுகின்றவர் அவர். தொடர்ந்து நாங்கள் பாடுவோம். என் விழியே ஜேசுவை நீ பாரு, என் நாவே ஜேசுவை நீ பாடு என்று சொல்லி இயேசு ஆண்டவரிடம் என் வாழ்வின் பாரங்களை நாம் வழங்குவோமா? என் நெஞ்சே இயேசுவிடம் உன்னை வழங்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற அந்த இயேசு ஆண்டவரை இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் மனதார சொல்லுவோம். இயேசுவே, 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 இயேசுவே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம், உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலே கண்களை மூடியவர்களாக இயேசுவே இயேசுவே என்கின்ற அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் உச்சரிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. பிரியமான சகோதரர்களே, இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமத்தில் இருக்கின்ற அந்த வல்லமையை, அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கின்ற அந்த வல்லமை, இந்த உலகத்திலே இந்த விண்ணகம் மண்ணகம் பாதாளம் அனைத்தும் வணங்குகின்ற பெயர் அது. ஜேசு என்கின்ற அந்த வல்லமையான நாமத்தை இந்த வேளையிலே நாங்கள் எடுத்து கூறி மன்றாடுவோம். ஜேசுவே ஜேசுவே ஜேசுவே. ஜேசு என்கின்ற பரிசுத்த நாமமே, வல்லமையுள்ள நாமமே, ஆராதிக்கின்ற நாமமே, அற்புதங்கள் செய்கின்ற நாமமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜேசுவினுடைய நாமத்தினாலே நாங்கள் சுகமடைகின்றோம் ஆண்டவரே. ஜேசுவினுடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்வில் வேண்டிய பலனை அடைகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் ஆண்டவரே. இயேசுவினுடைய நாமத்தினாலே நாங்கள் அபிஷேகிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசுவினுடைய நாமத்தினாலே எங்களுடைய வெற்றிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படுகின்றன ஆண்டவரே. இயேசுவே 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 என்று சொல்லுவோம். இயேசுவே 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 இயேசுவே. இயேசு என்கின்ற அந்த நாமமே, நீரே என் வாழ்வு ஆண்டவரே, நீரே என் உயிர் மூச்சு ஆண்டவரே, நீரே என் வாழ்வின் ஆதாரம் ஆண்டவரே, நீரே என் வாழ்வின் சமாதானம் ஆண்டவரே, நீரே என் வாழ்வின் வளமை, நீரே என் எதிர்காலம், நீரே என் நிகழ்காலம் ஆண்டவரே. நீரே என்னை பாதுகாக்கின்றவர், நீரே என்னுடைய அரணும் கேடயமும் கோட்டையுமாக இருப்பவர் ஆண்டவரே. இயேசுவினுடைய நாமத்துக்கு என்றும் மகிமையும் ஆராதனையும் உரித்தாகட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடினோம், என் விழியே இயேசுவை நீ பாரு அப்படி என்று சொல்லி, இயேசு ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி. இந்த உலகிலே அவர் வாழ்ந்த பொழுது பலர் விரும்பினார்கள், பல மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு மனிதனை லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கிறோம். இயேசு ஆண்டவரை அவன் காண வேண்டும் என்று விரும்பினான். இந்த சக்கேயு என்கின்ற அந்த மனிதன், இந்த சக்கேயு என்பவர் ஒரு மிக பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தவர். சக்கேயு என்கின்ற அந்த பெயரினுடைய அர்த்தம், அவன் ஒரு நல்லவன் என்கின்ற அந்த பெயரினுடைய அர்த்தம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த முரண்பாடு என்னவென்று சொன்னால், அவன் ஒரு வரி தண்டுகின்றவர்களுடைய தலைவனாக இருந்தான். வரி தண்டுகின்றவர்கள், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு வாழ்ந்த காலத்தில் மிக மோசமான பாவிகளாக கருதப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வரி வசூலித்தது இந்த யூதர்களை அழுத்தி அதிகாரம் செய்த ரோமையர்களுக்கு. ஆகவே எந்த யூதனும் ஒரு வரி வசூலிப்பவனோடு எந்த உறவையும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மனிதனிடம் ஏராளமான பணம் இருந்தது, ஆனால் அவனோடு உறவு கொள்ள, அவனோடு தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ள, அன்பாக பேச அவனுக்கு யாரும் இல்லை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரும் வறுமை இருந்தது. இந்த மனிதன் குள்ளனாக இருந்தான். அதனால பல வேளைகளில் அவன் ஒதுக்கப்பட்டவனாக கூட இருந்திருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதமாக இயேசு ஆண்டவர் ஜெருசலேமை நோக்கி அவருடைய பயணத்திலே அவர் எரிகோ ஊடாக
ஜெருசலேமுக்குள் நுழைய இருக்கிற அந்த வேளையில் எரிகோ நகரில் வரி வசூலித்து கொண்டிருந்த இந்த பெரும் செல்வமுடைய இந்த சக்கேயு இயேசு ஆண்டவர் அந்த வழியால் செல்லுகிறார் என்று அறிந்து இயேசு ஆண்டவரை பார்க்க விரும்பினான். இயேசு ஆண்டவர் யார் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை பற்றி கேட்டிருக்கிறான். ஆனால் இயேசு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆர்வம் கொண்டவனாக என்ன செய்கிறான்? ஓடி போய், அங்கு ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள். அவன் குள்ளனாக இருந்ததால் ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொள்கிறான். அந்த வழியால் தான் ஆண்டவர் இயேசு செல்ல இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நான் ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பிரியமான சகோதரர்களை, நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். இந்த இயேசு ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்குகின்ற ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற அன்பார்ந்த உள்ளம், பரிவு உள்ளம் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சக்கையு மரத்தின் மீது ஏறி அந்த இயேசு ஆண்டவர் அந்த வழியால் செல்லுவதை பார்க்க காத்திருக்கிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் அந்த வழியால் செல்லுகிறார், வருகிறார். சரியாக அந்த இடத்திற்கு வந்தவுடன் ஆண்டவர் இயேசு செய்கிற விடயத்தை பாருங்கள். அந்த இடத்திற்கு வந்தவுடன் ஆண்டவர் இயேசு நின்று அன்னார்ந்து பார்த்து இந்த சக்கேயுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். சக்கேயு, விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ஒரு பார்வை என் மீது பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் எங்களை தேடி வருவது நாங்கள் விவிலியத்திலே காண்கின்ற ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு என்னை தொட வேண்டும் என்று சொல்லி ஏங்குகின்ற வேளையிலே அவர் தொட்டு ஆசீர்வதிப்பது நாங்கள் இந்த வேதாகமத்திலே காண்கின்ற அனுபவம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு தரிசனம் எனக்கு வேண்டும் என்று அந்த சக்கேயு ஏங்கினான். ஆண்டவர் இயேசு அந்த மரத்தடியிலே நின்று அவரை பார்த்து புன்னகைக்கிறார். அதே ஆண்டவர் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து மகிழ்ச்சியோடு அரவணைக்கின்ற கரங்களோடு அவர் புன்னகைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் செல்ல பிள்ளைகள் நீங்கள் அல்லவா, விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக உன் வீட்டிற்கு யாரும் வந்தது கிடையாது, உன்னோடு யாரும் பந்தியில் அமர்ந்தது கிடையாது. பாவியாக இருந்தவரோடு ஆண்டவர் இயேசு போய் தங்க போகின்றாரே என்று எல்லோரும் முணுமுணுக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய வீட்டிற்குள் செல்லுகின்றார். வாழ்க்கையில மாற்றம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவம் கற்றுத்தருகின்ற பாடம் இது. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அனுபவிக்கிற ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்வை மாற்ற 1000 அடிகள் எடுத்து வைப்பார். ஆனால் எடுத்து வைக்க வேண்டிய அந்த முதலாவது அடி, அந்த முதலாவது ஸ்டெப் எங்களுடையது. சக்கேயு அந்த காலை எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் அவருடைய வாழ்வை மாற்றுகின்றார். சக்கேயு அந்த வேளையில எழுந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய உடைமையில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவரையாவது ஏமாற்றி இருந்தால், எவரையாவது ஏமாற்றி நான் எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஒரு தரிசனம் எங்களுக்கு போதும், அவருடைய ஒரு தொடுகை போதும், அவருடைய ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய வாழ்வை மாற்ற. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எரிகோவிலே நடந்து வந்த அதே ஆண்டவர், இறைவனுடைய மகனாக இருக்கின்ற அதே ஆண்டவர், இன்று இந்த வெறும் தொலைக்காட்சியூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். அவருடைய ஒரு தரிசனம்
எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலிலே பங்கு பெறுவோம், பாடுவோம். தரிசனம் தாயிறைவா, உன் அருளன்பில் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் பணி வாழ்வில் மகிழ்ந்திடவே. தரிசனம் தா, தரிசனம் தா, உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே. உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே. தரிசனம் தா, தரிசனம் தா, உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே. உன் பணியாளாய் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் அருளன்பில் வளர்ந்திடவே. ஆராதனை. நன்றி 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 நன்றி. உறவுகள் என்னை பழித்த போதும் உன் அன்பில் என்னை காத்தே. உறவுகள் என்னை பழித்த போதும் உன் அன்பில் என்னை காத்தே. உந்தன் உறவு ஒன்றே உண்மை என்று உணர்ந்திட செய்து விட்டீர். உறவுகள் என்னை பழித்த போதும் உன் அன்பில் என்னை காத்தீர். உறவு ஒன்றே உண்மை என்று உணர்ந்திட செய்து விட்டீர். தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாயிறைவா, ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. அருளன்பில் வளர்ந்திடவே. தந்தையே, நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம்? தரிசனம் இந்த வேளையிலே ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் அள்ளி அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் பணி வாழ்வில் வாழ்வை தொடும் ஆண்டவரே. வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. உன் பணியாளாய் வளர்ந்திடவே. தரிசனம் தா, தரிசனம் தா, உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே.
தொடர்ந்து நாங்கள் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தலை வணங்கி நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய நமஸ்காரத்தையும் எங்கள் புகழ்ச்சியின் உச்சத்தை நம் ஆண்டவருக்கு, நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் வழங்குவோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய பரிசுத்த நற்கருணைக்கு
நித்ய